கள்ள குடியேறிகளை படகில் ஏற்றி வந்த ஒரு படகோட்டி அதிகாரிகளிடமிருந்து தப்பிக்க 20 கள்ள குடியேறிகளுடன் கடலில் குதித்தார். மலேசிய கடற்படை அமலாக்க பிரிவு அதிகாரிகளின் ரோந்து காவல் படகை கண்டதும் நிலை தடுமாறிய அந்த படகோட்டி முதலில் அதிகாரிகளின் படகை மோதி சேதப்படுத்தினார். கோலாலங்காட் தஞ்சோங் ரோ கடல் பகுதிக்கு வடமேற்கே சுமார் 0.2 கடல் மைல் தூரத்திற்கு அப்பால் இன்று பின்னிரவு 1:50 மணிக்கு அந்த கப்பல் கடற்துறை பாதுகாவல் படகை மோதியது. முன்னதாக அந்த தோணியை இத்தூரத்தில் கண்டுவிட்ட அதிகாரிகள் சுமார் 35 நிமிடங்களுக்கு அதனை துரத்தினர். இறுதியில் அதிகாரிகளின் படகை மோதிவிட்டு அந்த படகோட்டி கடலில் குதித்தார். அவரை தொடர்ந்து இன்னும் 20 கள்ள குடியேறிகளும் கடலில் குதித்து கடலோரமாக காண்டா காடுகள் நிறைந்த சதுப்பு நில பகுதிக்கு நீந்தி சென்று விட்டனர் என்று ஸ்லாங்கூர் மாநில கடற்பாதுகாப்பு துறை தலைவர் கேப்டன் அப்துல் முஹைமின் தெரிவித்தார். 20க்கும் மேற்பட்டோர் அந்த படகில் இருந்ததாகவும் அண்டை நாடான அவர்களின் சொந்த நாட்டிற்கு திரும்பும் வழியில் அவர்கள் அதிகாரிகளிடம் சிக்கியதாகவும் தெரியவந்தது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.